தமிழ்நாடு முழுவதும் ரமலான் நோன்பு தொடங்கியது. நாகூர், மதுரை உட்பட மாநிலம் முழுவதும் பல்வேறு பள்ளிவாசல்களில் சிறப்பு தொழுகை. புனித ரமலான் மாதம் அனைவரின் வாழ்விலும் மகிழ்ச்சி, ஆரோக்கியம், செழிப்பை கொண்டு வரட்டும். பிரதமர் நரேந்திர மோடி எக்ஸ் தளத்தில் வாழ்த்து. ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் பரப்புரையில் வன்முறையை தூண்டும் வகையில் சீமான் பேசியதாக தொடரப்பட்ட வழக்கு. சீமானுக்கு சம்மன் வழங்க சென்னை நீலாங்கரையில் 3வது நாளாக ஈரோடு போலீசார் முகாம். தொகுதி மறுசீரமைப்பு தொடர்பாக தமிழ்நாடு அரசு நடத்தும் அனைத்து கட்சி கூட்டத்தில் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி பங்கேற்காது. பாஜகவை தொடர்ந்து ஜி.கே. வாசன் அறிவிப்பு. தமிழக பள்ளிக்கல்வி பாடத்திட்டத்தின் கீழ் +2 பொதுத் தேர்வு நாளை தொடக்கம். மாநிலம் முழுவதும் 3316 தேர்வு மையங்களில் சுமார் 8 லட்சம் பேர் தேர்வு எழுதுகின்றனர். நடப்பாண்டு கோடை காலத்தில் வெப்ப அலை வீசும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. கோடை காலம் தொடங்கும் முன்பே நாட்டின் பல பகுதிகளில் கடுமையான வெப்பம் பதிவாகும் என்றும் தகவல். ராமேஸ்வரம், பாம்பன், தங்கச்சிமடம் உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை. மக்களின் இயல்பு நிலை பாதிப்பு. குற்றால அருவிகளில் 2வது நாளாக சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை. மெயினருவியில் நீரின் அளவு சற்று குறைந்த நிலையிலும் தடை தொடர்கிறது. கடலூர் துறைமுகத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த படகு தீப்பற்றி எரிந்ததால் பரபரப்பு. 25 லட்சம் ரூபாய் மதிப்பிலான படகு தீக்கிரையானதாக மீனவர்கள் வேதனை. குமரி மாவட்டம் திருவட்டார் அருகே பள்ளிக்கு சென்ற 2 மாணவிகள் மாயம். இருவரும் பள்ளிக்கு நடந்து செல்லும் சிசிடிவி காட்சிகள் வெளியான நிலையில் காவல்துறையினர் விசாரணை. காசாவில் தற்காலிக போர் நிறுத்தம் செய்வதற்கு இஸ்ரேல் ஒப்புதல். ரமலான் பண்டிகையை முன்னிட்டு அமெரிக்காவின் கோரிக்கையை ஏற்றது. பிரிட்டன் பிரதமர் கெய்ர் ஸ்டார்மருடன் யுக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி சந்திப்பு. புதிய ஆயுதங்கள் உற்பத்திக்காக 24,000 கோடி ரூபாய் கடன் உதவி வழங்கியது பிரிட்டன். சாம்பியன்ஸ் டிராபி வரலாற்றில் இந்தியாவால் வீழ்த்த முடியாத அணியாக வலம் வரும் நியூசிலாந்து. துபாயில் இன்று நடைபெறும் போட்டியில் இந்தியா வீழ்த்துமா என ரசிகர்கள் எதிர்பார்ப்பு.